கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் 4வது அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம கேட்டிருப்போம். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. ஹல்லேலூயா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசானவனோடு கூட பேசுகிற வார்த்தையை நம்ம வேதத்தில் என்ன பண்ணுறோம், இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தேவன் தெளிவுபடுத்துகிறார் அப்படின்னா, பரீட்சை பார்க்க கூடாது. கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது, நம்ம சோதித்து பார்க்க கூடாது. கர்த்தர் இதை செய்தால் நான் கர்த்தருக்கு செய்வேன், கர்த்தர் எனக்கு இப்படி செய்தால் நான் தேவனுக்கு நான் அதை செய்வேன். ஹல்லேலூயா. இல்லை, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுத்தாலும் சரி, தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை அனுமதித்தாலும் சரி, அவரை மாத்திர உயர்த்துகிறவர்களாய், அவரை மாத்திர மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்புகிற காரியம் உனக்கு கிடைக்கும், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனிடத்துல நாம என்ன கேட்கிறோமோ தேவன் அதை எல்லாவற்றையும் நமக்கு தருவார் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர் தருவார் என்பதே உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. நாமே நம்ம பிள்ளைகளுக்கு எதை கேட்டாலும் அதை நம்ம கொடுத்துருவோமா அப்படின்னா கொடுக்க மாட்டோம். ஏன்னா பிள்ளைகள் ஒரு சில நேரங்களில் சரியானதை அல்ல தவறானதை கூட தேர்ந்தெடுப்பார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் சகல ஞானத்தில் நிறைந்த சம்பூர்ண நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு நன்மையானதை மாத்திரம் அவர் தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக அவர் ஊழியம் செய்த பொழுதும் அவர் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஆகிலும் என் பிதாவே என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது. ஆமென். நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரீட்சை பார்க்க நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. அது தேவனுடைய சுபாவமும் இல்லை. ஹல்லேலூயா. நீ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நம்ம தேவன் கிட்ட கட்டளை போடவும் முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொன்னது போல நாமும் என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் சித்தம் இல்லை, என் குடும்பத்தில் ஏன் சித்தம் இல்லை, என் ஊழியத்தில் என்னுடைய சித்தம் அல்ல, என் மனசில் என் சிந்தையில் என்னுடைய எண்ணம் என்னுடைய ஏக்கம் என்னுடைய விருப்பம் என்னுடைய ஆசை என்னுடைய ஜபங்கள் எல்லாமே ஏன் சித்தம் அல்ல, என் பிதாவே உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுதுன்னு சொல்லி நீங்கள் பிதாவாகிய தேவனை உயர்த்தும் பொழுது, பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் அன்பானவர், அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை யார் பின்பற்றுகிறார்களோ, அதாவது வார்த்தையை யார் பின்பற்றுகிறார்களோ, வார்த்தையானவரை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள், சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆமென்.